கூர்வாளின் தலைப்பு செய்திகள். 2024 ஜனாதிபதி தேர்தலை நடத்தக்கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை மனு தாக்கல் செய்துள்ளார் விஜித ஹேரத். தேர்தல் ஆணையம் அதிபர் பதவிக்காலம் குறித்த தீர்மானம் எடுக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்தக்கூடாது என பாணந்துறையில் வசிக்கும் வியாபாரி ஒருவர் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ளார். உரிய கால அவகாசத்தில் ஜனாதிபதி தேர்தல் 2024 நடைபெற வேண்டும் எனவும் ஜனாதிபதி பதவிக்காலம் 6 ஆண்டுகள் எனும் வியாபாரியின் கோரிக்கையை மறுத்தார். மாத்தறை கம்புர்கமுவா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை மறுக்கப்பட்டதால் 3 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சுகாதார அமைச்சு விசாரணை ஆரம்பித்துள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பிலித மகிபாலாவின் பணிப்புரைக்கமைவாக மருத்துவமனையின் உள்நோக்க விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது. பதுளை சொரணாதோட்டை வீதியில் லொரி கவிழ்ந்து 4 பேர் உயிரிழந்தனர், 3 படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. பக்தர்களின் நலனுக்காக அரசாங்கம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. கதிர்காம பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மதுபான விற்பனை நிலையங்கள் ஜூலை 22 வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூதூர் கிளிவெட்டி பகுதியில் காணாமல் போன 25 வயது பெண்ணின் சடலம் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டது. சந்தேக நபர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுக்திய விசேட சுற்றி வளைப்பின் போது 1403 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 57 பேர் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி 410 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. உமா குமரன் தமிழ் பெண் M.B ஆகிறார். 19,145 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். குருநாகல் மாவட்டத்தில் 73,143 பேருக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட உள்ளன. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறுஞ்செய்திகள் அனுப்பி வரி செலுத்த வேண்டியவர்களை அறிவுறுத்தியுள்ளது. 14,600 கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பணி பகிஷ்கரிப்பை முடித்து மாணவர்களின் எதிர்காலத்தை காப்பாற்றுமாறு உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.